மதுரை மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சுக்கள் தற்போது விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு சினிமாத்தனமாக இருந்தது அப்படின்னு அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் உண்மையா இல்லையா அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டபோது, எங்கள் தலைவர் எது பேசினாலும் நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேகாவினர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் மத்தியில் விஜயோடைய பேச்சு அடிமட்ட அளவுக்கு செஞ்சுக்கினே சொல்லலாம். பெண்கள் இந்த பேச்சை வரவேற்றிருக்காங்க. விஜயோடைய ஒவ்வொரு வரிகளையும் அவங்க ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்கள் ஓட்டை விஜய் கவரும் வகையில் தான் இந்த பேச்சு அமைஞ்சிருப்பதெல்லாம் சொல்கிறாங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டை மையப்படுத்தி தான் இந்த தேர்தலில் கலங்கியிருக்காங்க. பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு கிடைத்தாலே வெற்றி உறுதிங்கிற மாதிரி தான் தாவேகா செயல்பட்டு வருது. தற்போதைய சூழலில் தாவேகா 13% வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு கணக்கு தெரிவிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த பெண்கள் வாக்குகளை கவரும் யுத்தியும் கிடைக்கும் என்று நம்புகிறாங்க. அந்த வகையில் தாவேகா வெற்றி நோக்கி செல்வதற்கான முதல் அடித்தளத்தை அரசியலில் பதிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் தான் அதிமுக, திமுக எல்லா கட்சியுமே பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பாக அதிமுக விமர்சனம் செய்யாமல் இருந்த விஜய் இந்த முறை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக யார் கையில் இப்போ இருக்குன்னே தொண்டர்களுக்கே தெரியல, அவங்க தொண்டர்கள் தவிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். இதுவே இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு வகையான பதில்களை, கேள்விகளை மாநாட்டில் விஜய் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாநாடு அவருக்கு உற்சாகம் கொடுத்ததே சொல்லலாம். அவர் நினைக்கும் வகையில் பெண்கள் ஓட்டு தாவேகாவுக்கு முழுமையாக கிடைக்குமா என்பது ஒரு ஆராயப்பட்ட விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா பெண்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக ரெண்டுமே சமமாக பகிர்ந்து கொள்வாங்க. திமுகவோட அதிமுக பெண்கள் ஓட்டு எப்போவுமே அதிகமாக கிடைக்கும். அதனால் அந்த ஜெயலலிதா இருக்கும் காலத்திலிருந்து அதிமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் பெண்கள் தான். சமீப காலமாக திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு மாதாந்திர 1000 ரூபா திட்டம், இலவச பயண திட்டம் என்று பல திட்டங்கள் பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், பல திட்டங்கள் திமுக ஆதரவாக இருப்பதனால பெண்கள் ஓட்டு 50% மேல் இப்போ தற்போது திமுக ஆதரவாக இருப்பதாக ஒரு கணக்கு கலாய்வு தெரிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் இரு கட்சிகளுக்கு மாற்றாக உருவாகியுள்ள தாவேகாவுக்கு பெண்கள் ஓட்டு எந்த அளவுக்கு கிடைக்கும், முழுமையாக கிடைக்குமா என்பது பொறுத்து தான் தமிழக அரசியலில் வெற்றி வாய்ப்புகள் தீர்ப்புகளாக எழுதப்படும்.